Daily. Taste the Daily. நிருபர் என்ன கேட்குறாங்க கேள்வியை கேட்குற கேள்விக்கு இது கேட்டு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான். சீமானது வேறு யாராட்டும் அண்ணாமலை கூட நான் சொல்கிறேன். அவங்க மேலே போய் எரிஞ்சு விடுறதுல என்ன இருக்குது? நீங்கள் உங்கள் கடமை செய்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க, கேட்டு நீங்கள் என்ன கேள்வினாலும் இப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன். எதை பற்றி வேணாலும் கேளுங்க, ஐ எம் ரெடி. டஃப் இருக்கு, நான் சொல்கிறேன். நான் வந்து ஓட மாட்டேன், உங்களை திட்ட மாட்டேன். நான் எதுக்கு ஓடணும், எதுக்கு திட்டணும்? அழகா பதில் சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறாங்க. அதை சொல்றதை விட்டுட்டு பத்திரிகை ஒரு 4வது தூணாக இருக்கின்ற ஜனநாயகத்தில் 4வது தூணாக இருக்கின்ற அந்த பத்திரிகை துறையை வந்து இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறது, பத்திரிகையாளர் உதாசீனப்படுத்துறது, பத்திரிகையாளர் உரிமையில பேசுறது, பத்திரிகையாளர் அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக தான் வச்சோம். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால நம்ம ஒரு பக்குவம் வேணும். அரசியல்வாதி என்றா ஒரு பக்குவம் வேணும். அதெல்லாம் வந்து கோபம் தாமெல்லாம் மறந்து எல்லாருக்கும் எனக்கு கோபம் வராதா, எனக்கு கோபம் வராதா, எனக்கு எல்லாம் தான் வரும். ஆனா வந்து அது தேவையில்லாதது. என் கோபம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, என் கோபம் உங்களுக்கு தேவையில்லாதது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டுருவேன். இல்லைன்னா பின்னாடி நான் உங்களோட பேசுற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதை விட்டுட்டு போயிட்டு அதுக்காக போய் வந்து ஒரு டென்ஷன் ஆகுது, நர்வஸ் ஆகுதுன்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், பக்குவமின்மை இல்லைன்றதான் காட்டுது. இப்ப நேற்று கூட அறிக்கை வந்து கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம். நாங்க என்ன கேட்குறோன்னா, சிபிஐ வந்து விசாரணை மடியில கணக்குலன்னா ஏன் பயப்படுறீங்க? 27ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க கூட்டணி கட்சியை குரல் கொடுத்துருக்கு. யார் கொடுத்துருக்கா? பிசிகா கொடுத்துருக்கு. அதே போல வந்து சிபிஎம் கொடுத்துருக்கு. அவங்களும் சிபிஐக்கு. அதான் நாங்க சொன்னோம், இப்போது வாய் திறந்துருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் வரவேற்பு சொல்லியிருக்கோம் நாங்க. அதனால இது வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு யாரு திருமா, ஏங்க அந்த ஊர்ல இருக்கிற பட்டியலினத்தை சார்ந்த ஒரு 3 பேர் மேல கேச போடுறது. ஏங்க எங்க ஊர்ல ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல நானே போய் மலத்தை போட்டா அந்த தண்ணி நானும் தானே குடிப்பேன். இது அடிப்படையான விஷயம். அது எப்படி போட்டிருக்க முடியும்? விசாரணை இருக்க வேற விஷயம். ஒரு பொதுமக்கள் பொறுத்தவரை பார்த்தா சிந்திக்கிறதுதான். எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் கேட்டிருக்காரு. அவரு திருமாவளவன் கேட்டதுதான், ஒரு பட்டியலில் சார்ந்த அதே ஊர்ல இருக்கிறவங்க மேல வழக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணா அப்ப யாரையோ காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது அப்படின்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை நான் வழிமொழிகிறேன். அதுதான் நாங்க சொல்றோம். அதாவது உண்மை குற்றவாளி கண்டறிய பண்ணது பாருங்க. ஒரு போலீஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து திறமையான போலீஸ் எங்க ஆட்சியில. இப்போ அந்த திறமை இருக்கு, உங்களை மலஞ்சடிச்சிட்டானுங்க டிஎம்காலுங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அந்த போலீஸை வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து சட்டத்துக்கு நிறுத்துங்க. அப்படி நிறுத்தினா இப்போ பிரச்சனை இல்லையே. அப்போ மூடி மறைக்கிறீங்கன்னா அப்போ எல்லாத்துக்குமே வந்து கேள்வி வருது இல்லையா? அப்போ யாரையோ காப்பாற்ற வேண்டிய ஒரு முயற்சியில் தான் இன்னைக்கு இந்த அரசு ஈடுபட்டு தானே அந்த சந்தேகம் வந்தது. அப்புறம் சார் ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே பொதுச்செயலாளர் பதில் சொல்லிட்டாரு, கட்சியில சொல்லிட்டாச்சு, நானும் பல தடவை சொல்லிட்டேன். அதெல்லாம் அவர் நீக்கப்பட்டவர். அவரு அவர் வந்து எது வேணாலும் பேசி போட்டோம். ஆனா அவரை வந்து கட்சி பொதுக்குழு நீக்கிற ஒருத்தர், அது குறித்து நாங்க வந்து அந்த பெருசா அவருடைய கருத்தை பொருட்படுத்துறது. பிஜேபி வந்து பொதுச்செயலாளர் வந்து ஏற்கனவே கட்சி எடுத்த முடிவு தானே. நான் பொதுச்செயலாளர் வந்து இப்போ கட்சி ஆபீஸ்ல நம்முடைய புரட்சியாளர் மாளிகையில தெளிவாக வந்து சொன்னோம். அதாவது கூட்டணி பொறுத்தவரையில பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது, 2020 சட்டமன்ற தேர்தலில் இருக்காது, என்னைக்குமே இருக்காது. ஏன்னா அந்த நிலைப்பாடு வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அந்த நிலைப்பாடு தான் என்னைக்கு தொடரும். அதெல்லாம் அவருடைய ஆசையை அவர் தெரிவிச்சிருக்காரு, புரியுதுங்களா? அது வந்து அவருடைய ஆசையா இருக்கலாம். யாரு அவங்க ஆசை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க புரியுதுங்களா? அவங்க பிஜேபிக்கு வந்து இது சலாம் போட்டோம், பிஜேபி அடிவரடிகளா இருக்கட்டும், பிஜேபியுடைய ஒத்துழைதலா இருக்கட்டும், பிஜேபிக்கு வந்து சேவை செய்வர்களா இருக்கட்டும், அது அவங்களுடைய கருத்து. அது எங்களுடைய கருத்து இல்லை. பிஜேபி விட்டு வெளியில வந்தாச்சு, பிஜேபி வந்து தேவையில்லைன்றது. ஸோ அந்த நிலைப்பாடு தான் சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து சொல்லிட்டு கட்சி எட்ட முடியுது. ட்வீட் பார்த்தீங்கன்னா நேற்று நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒரு போட்டி. அந்த போட்டியில மாணவர்கள் பங்கு பெறாங்க. ஒரு மாணவர்கள் பங்கு பெறும்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில வந்து ஒரு சில தவறுகள் வந்து அந்த பீகாராலும் பஞ்சாபாலும் பண்ணும்போது
நம்ம ஆளுங்க போய் கேட்குறாங்க. கேட்டு நம்ம ஆளுங்க வந்து அடி, அந்த கோச்சுக்கு அடி சரில வச்சு ரூம்ல பூட்டி சாப்பிட்டு ஒரு நல்ல அடியை நினைச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம மாணவர்களுக்கு வந்து சரியான அளவுக்கு தாக்குதல். அந்த தாக்குதல் நடந்தது. அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அந்த தாக்குதல் யார் நடத்தாங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவர் உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் மெம்பர் செக்ரட்டரியா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அவர் உதயநிதி என்ன சொல்றாரு, கைது பண்ண பிறகு வெளியில் வந்துட்டாரு. இவர் என்ன பண்றாரு, விசாரணைக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு 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 அமைச்சர், அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சிஎம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் இந்த மெம்பர் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு கான்ட்ரரி பாருங்க. ஸோ அப்போ எது உண்மை அப்போ புரியுதுங்களா? சரி, நான் கேட்குறேன், டெல்லிக்கு கூட்டு வரீங்க, அங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டெல்லியில் அவங்க ரொம்ப அவங்க அவங்க பெற்றோர்கள் வந்து பதட்டமாக இருக்காங்க. அவங்க அப்படி பதட்டமாக இருக்க சூழ்நிலையில் போன மாணவர்கள் வந்து உடனே திரும்பி வரணும் தானே எல்லாருடைய அந்த பெற்றோருடைய அந்த எண்ணம் இருக்கணும். அவங்கள போய் டெல்லியில் போய் உட்கார வச்சுட்டு ட்ரெயினில் ஏன் கொண்டு வரீங்க? ஏன் இந்த ஊதாரி செலவு செய்கிற இந்த கேடுகிட்ட மானங்கிட்ட அரசாங்கம் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூட எடுத்து தர முடியாதா? எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 12 பேர் 13 பேர் இருப்பாங்களா? ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. அதான் நம்ம கிட்லேயே போட்டேன் நான். ஏன்னா நீ எடுத்து கொடுக்கணும் ஃப்ளைட் டிக்கெட், நான் வேணா எடுத்து கொடுக்குறேன் ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கேருந்து ஃப்ளைட்லேயே நான் வந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வரது கூட வக்கீல் இந்த அரசாங்கத்துக்கு, விளையாட்டு வீராங்க. இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லை. நம்மளால் பிடிச்சி மட்டும் அடித்தாங்க. அடித்தவங்க யாரு மேலே நடவடிக்கை இல்லை. நம்மளால் அடி வாங்கி தான் மிச்சம். ஸ்டாலின் ஆட்சியில், மாநில ஆட்சியில் இன்னைக்கு விளையாட்டு வீரர்கள் கூட வெளி மாநிலத்துக்கு போனால் அடி வாங்குற நிலைமை தான் இன்னைக்கு வந்து ஒரு இருக்குது. ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. எனவே இந்த மாதிரி இல்லாமல் வரும் காலங்களில் உடனடியாக பார்த்தீங்கன்னா யார் அங்கே தவறு செஞ்சாலும் இல்லையா அவங்க மேலே நடவடிக்கை இருக்கு. நம்ம அடி வாங்கிட்டு நம்ம மட்டுமே கூட்டு வந்துட்டு சரியா போச்சா? அடிச்சவங்க மேலே என்ன நடவடிக்கை? அதுக்கு வந்து எந்தவித நடவடிக்கை இந்த அரசாங்கம் அந்த அரசோட பேசி நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு ஒரு முதலமைச்சர் வர்றாரு இந்த கார்பரா மெயின் ரோடுக்கு, அவர் வர்ற அந்த சுடுகாடு வரல சாலை போட்டாங்க. இந்த சுடுகாடுல இருந்து இந்த சைடு சாலை போடல. எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க ஸ்டாலினை எப்படி கார்பரேஷன் அதிகாரிங்க ஏமாத்துறாங்க பாருங்க. பாதி சாலை போட்டாங்க, பாதியா இதை போடுறதுக்கு என்னவா? இது இங்க உள்ள மக்கள் இல்லையா? அங்கதான் மக்கள் இருக்காங்களா? எல்லாம் ஒரே மக்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஏன்னா இங்க கூட நடக்குது இல்லை இங்க, அதனால வந்து குண்டு குழிமா இருக்கிறதுல கூட நடத்துக்குங்களா போடா சாலை போடா சொல்லிட்டு வேணும்னே பண்ண வேலைதான். ஓகே, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.